இந்த உலகத்துல என்னை யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே நான் வேண்டாம், நான் இருக்கிற என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் மத்தேயு புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 10வது அதிகாரம், வசனங்கள் 29 முதல் 31 வரை. இந்த பகுதியில கிறிஸ்துவானவர் நம்மளுடைய முக்கியத்துவத்தை, நமக்கு கிறிஸ்துவானவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத விட கிறிஸ்துவானவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த 3 வசனங்கள் ரொம்ப அருமையா சொல்லுது. அடைக்கலாம் குருவிகள், அதாவது சிட்டுக்குருவிகள் மாதிரி அது மார்க்கெட்ல வியாபாரத்துக்கு வரக்கூடிய அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பறவைகள். அது கூட கிறிஸ்துவானவருடைய பார்வையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதோட செயல்பாடுகள், அது கீழே விழுகிறது, அது ஒருத்தருடைய போய் சேர்வது, எல்லாமே கர்த்தருடைய நேரடி பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குருவிகளை, உங்களுடைய கேசம் எல்லாம், உங்களுடைய முடியில் கூட எண்ணப்பட்டிருக்குன்னா, உட்காந்து ஏசப்பாக்கு நம்மளோட முடி எண்ணப்பட்டிருக்கா? இல்லை. இப்போ இந்த ஒரு உவமை மாதிரி சொல்லப்பட்டது. உங்களுடைய முடிகள்லாம் என்னப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு செயல்பாடும், உங்களுடைய ஒரு அசைவும் கூட கிறிஸ்துவானவரால் கவனிக்கப்பட்டது அப்படின்றது தான். அதனால எதுக்கும் இந்த மனுஷங்களை நினச்சி கவலைப்படாதீங்க, இவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு. ஆனால் கிறிஸ்துவானவரே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுடைய எண்ணமாய் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறவர் கிறிஸ்துவானவர் அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. இதை கட்டாயம் படிச்சு பாருங்க. இந்த பகுதி, உங்களுடைய இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் சந்திப்போம், தினம் தினம் சிந்திப்போம். அல்லேலூயா.